கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தர்லி நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். சங்கீதம் 21:2 வாசிக்கிறோம், அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தர்லி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய மன விருப்பத்தை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தும் போது அவர் நம்முடைய விண்ணப்பத்தை தள்ளாதிருந்து அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். யாருடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார்? சங்கீதம் 145:19 வாசிக்கிறோம், அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். நாம் அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும்போது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். 1 ராஜாக்கள் 3:6 வாசிக்கிறோம், கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். சாலமோன் ஞானமுள்ள இருதயத்தை தேவனிடத்தில் கேட்டார். கர்த்தர் சாலமோனின் மன விருப்பத்தை நிறைவேற்றினார். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் விரும்புகிற நன்மைகளை தேவனிடத்தில் கேட்கும்போது நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். சாலமோனுக்கு தேவன் கேளாத ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். மத்தேயு 15:28 வாசிக்கிறோம், இயேசு கானானி ஸ்திரீயை பார்த்து உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கானானி ஸ்திரீயின் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டபோது ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்யும்படி பணிந்து கொண்டாள். ஆண்டவரிடத்தில் அவள் விசுவாசம் வைத்தபடியால் அவள் விரும்புகிறபடியே அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பிசாசினால் வியாதியினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். நாம் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது, நாம் அவரை பணிந்து கொள்ளும்போது நாம் விரும்புகிற விடுதலையை சுகத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய மன விருப்பத்தை மனிதர்களால் நிறைவேற்ற முடியாது. நம்முடைய விருப்பம் நிறைவேற நாம் கர்த்தரிடத்தில் காத்திருக்க வேண்டும். நாம் நமது தேவைகளுக்காக நெடுங்காலம் காத்திருக்கலாம். நாம் விரும்பினது வரும். நாம் விரும்புகிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படித்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆம் பிரியமானவர்களே, நாம் அநேக நாட்கள் நாம் தேவனிடத்திலே அற்புதத்துக்காக காத்திருக்கலாம். நாம் விரும்புகிற ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை சரியான நேரத்தில் தேடி வந்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 20:4 வாசிக்கிறோம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.